ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானு விலாக் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு எதுக்குடா இப்போ இந்த புல்லெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஸோ இந்த புல்லை வச்சு தாங்க நம்ம ஒரு கிராஃப்டே பண்ண போகிறோம். இந்த புல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மழைக்காலங்களில் இந்த புல் அங்கங்கே நிறைய இப்போல்லாம் முளைச்சி இருக்கும், பார்க்குவீங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு சின்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம். குட்டீஸ்க்கெலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இது மாதிரி எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரை நான் இது மாதிரி நல்லா மடிச்சுட்டு இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரவுண்டு அப்படியே லைட்டாக ரவுண்டு நான் போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது மாதிரியே நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ எல்லா குட்டி பசங்களும் இது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறதையும் இது எப்படி இருந்துச்சுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துகிட்டு நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களும் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நம்ம சின்னதாக பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேப்பரில் டபுள் சைடும் நம்ம இது மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட கலர் பென்சில் இருந்துச்சுன்னா இது மாதிரி பெயிண்ட் பண்ணி டபுள் சைடும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரே கலர் தான் டபுள் சைடுமே எடுத்து அடித்து வச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு கலராக டபுள் சைடு எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்து அடித்து வச்சுக்கோங்க. இது மாதிரியே நான் வந்துட்டு 2 மாடலில் நான் கலரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாகவே எந்த டிசைனிங் கொடுக்காமலே ஒரு இதில் அடித்து வச்சுருக்கேன். அடுத்த ஒரு பேப்பரில் இந்த மாதிரி குட்டியாக ரவுண்ட் போட்டு இது மாதிரி ஒரு டிசைன் மாதிரி வர மாதிரி நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு அடித்தோம்ல அதே மாதிரி எல்லாம் ஃபுல்லாக எந்த டிசைனுமே இல்லாமல் கலரிங் பண்ணதில் ஒரு 10 பீஸ். ஸோ இது மாதிரியே நான் அதில் ஒரு 10 பீஸ் இதில் ஒரு 10 பீஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இதே மாதிரியே நான் இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் ஒரு டிசைனு அதில் ஒரு டிசைன். ஸோ இந்த 2 டிசைன்லேயுமே நான் வந்துட்டு 10 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கூட வேணுந்தாலும் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணுங்கிறதா இருந்தாலும் நீங்கள் கலரிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புல்லை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சரிசமமாக எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு இந்த மாதிரி தூராக கரெக்டாக சேமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பேப்பரை இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ மடிச்சுட்டு அதில் ஒரு கூராக ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அந்த கூர்மையான ஒரு இடம் மாதிரி தெரியுதுல்ல, அந்த இடத்துல லைட்டாக கத்திரிக்கோல் வச்சு லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரியே நம்ம எல்லா பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் எல்லா பீஸ்லேயுமே இதே மாதிரி மடிச்சுட்டு அந்த மாதிரி லைட்டாக ஓரங்களை மட்டும் கட் பண்ணி விட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஓட்டை லைட்டாக இருக்குல்ல, அந்த ஓட்டையில் அந்த புல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்துடுங்க. ஏன்னா அந்த புல்லே ரொம்ப நைஸாக தான் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்பலாம் தள்ளி விட வேண்டியதில்லை. இது மாதிரி நீங்கள் லைட்டாகவே தள்ளி விட்டிங்கன்னா நல்லா அழகாக வந்துட்டு உட்காந்துக்கும். ஸோ இது மாதிரியே நீங்கள் எல்லா நம்ம பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தால அதில் எல்லா பேப்பரையும் இது மாதிரி ஒன்று ஒன்றா இதில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க, அந்த புல்லில் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இது மாதிரியே எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்படுற வேலையெல்லாம் கிடையாது நமக்கு. ஸோ மொபைலை பார்த்துட்டு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும், புது கிராஃப்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது புல் தானே, நம்மளுக்கு தான் காஞ்சிருமே ஒரே நாளில் அப்படின்லாம் நினைக்க வேணாம். இந்த புல் வந்துட்டு 3 நாள் வரையும் இது காயாமலே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது பார்க்கவும் அழகாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் புது முயற்சியாக என்னோடய ஐடியாவில் நான் இது மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய கிராஃப்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல கிராஃப்டில் சந்திக்கலாம்.